हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुमूर्ति की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तं नमामि यदि श्रेष्ठं भूतेन्द्रं जगदां गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नयन्ती सङ्गोजं सरसि जरुजं दिक्परिसरे सृजन्ती लौहित्यं नखकिरणचन्द्रार्धकचिता कवीन्द्राणां हृत्कैरविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या व्रजयते कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमदिपाटलाडनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागं रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुबोधेन्द्र स्वामिनः जय। ஸ்ரீமத் ராமாயணங்கிறது கதை இருக்கு, கதை நல்லா இருக்கு ரொம்ப. அதுவும் சொல்லப்போனா ஒரு ரிஷியால இல்லை, ரிஷின்னு விட்டுருங்க, ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தா கூட வால்மீகிங்கிற அந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தோமானா, நாட் எக்ஸாக்ட்லி மனுஷன், பட் இப்படி பார்த்தோமானா கூட முதல்ல ஒரு ஆள் பாவத்திலேருந்து ரச்சனை பண்ணின ஒரு கதை. ஃபர்ஸ்ட் டைம் இன் எனி லிட்ரேச்சர் என்ன லாங்குவேஜ் வேணா இருக்கட்டும், என்ன பாஷை என்ன மொழி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட மேபி ஒரு பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைமா ரெக்கார்ட் பண்ற ஒரு பயோகிராஃபியா இருக்கிறாம, ஃபர்ஸ்ட் டைமா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு கதையா இருக்கிறாம, ஃபர்ஸ்ட் டைமா சொல்லப்பட்ட ஒருத்தர் ஒரு ரிஷியினுடைய பாவமா இருக்கிறாம, இல்ல கதைன்னு பாக்குறத அப்படி வச்சுட்டா கூட அந்த கதை அப்படின்னு இல்லை. ஆக்சுவலா ராமாயணம் கதை அப்படிங்கிற ரூபத்தில் இல்லை. ஒரு கதையா மாத்திரம் இல்லை இது. ஏன்னா கதையை சொல்றதுக்கு
ரிஷி வரமாட்டார். ரிஷின்னு சொன்னாலே உள்ள அனுபவிச்சு அந்த அனுபவத்திலேயே இருக்கக்கூடியவர். அதாவது தெரிஞ்சு அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு, அனுபவிச்சது தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் டெக்னிக்கலாவே போவோம். பிகாஸ் நீட் ஆஃப் தி அவர் கொஞ்சம் டெக்னிக்கலா போவோம். பிகாஸ் இன்னைக்கு அயோத்தியா பத்தி சொல்ல போறோம். அயோத்தியாங்கிறது ஒரு சிட்டி மாத்திரமாக நம்ம நினைச்சுக்க கூடாது. அட்லீஸ்ட் பிகாஸ் அது ஒரு சிட்டி, அங்க எல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு சிட்டி, சூப்பரா இருக்கிற ஒரு சிட்டி, இல்லாட்டினா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு மாத்திரம் இல்லை. ஆக்சுவலா ஏன்னா சொன்னவர் ரிஷி, ஒரு ரிஷி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனாலயே ஒரு மேரா ஸ்டோரி டெல்லிங் ஒரு ரிஷியால பண்ண முடியாது, பண்ண மாட்டார். ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு. அதனாலேயே ராமாயணம் அப்படின்னு சொன்னால் ஞான யோகம்னு அர்த்தம். கர்மயோகம்னு ஒண்ணு, ஞான யோகம்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கு. நான் முதல் நாளைக்கு ரெண்டாவது நாளைக்கு சொன்னேன். பகவான் பகவத்கீதையில சொல்றத ஈஸ்வரனை அடையறதுக்கு உண்டான வழி அப்படின்னு காட்டுறத ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு ரெண்டு வழியை சொல்றார். ஒண்ணுக்கு பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு பேரு, இன்னொன்னுக்கு நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு பேரு. கர்மயோகம், ஞான யோகம். பேசிக்கலி இந்த கர்மயோகத்தை சொல்றதுக்கு தான் மகாபாரதம். ரெண்டு இதிகாசம். இதிகாசம் அப்படிங்கிற சொல்லே சாதாரணமா நம்ம சொல்றோம் இல்லையா, இதிக ஆசை, அதாவது இங்க இவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்லுவா. இது திஸ் ஹேட் ஹேப்பன்ட் ஹியர் அப்படிங்கிறதுக்கு இதிகாசம்னு சொல்லுவா. ஆனா அது மாத்திரம் இல்லை அர்த்தம். இதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா மிருத்யுன்னு அர்த்தம், மரணம்னு அர்த்தம். இதி அப்படிங்கிறதுக்கு மரணம்னு அர்த்தம். பாருங்க, நம்ம இந்த பாகவதம் ராமாயணம் எல்லாம் பாராயணம் பண்றச்ச கடைசி அந்த சாப்டர் முடியறத இது ஸ்ரீமத் வால்மீகியே ராமாயணே அப்படின்னு இத்தி ஆர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே அப்படின்னு சொல்லுவா. இதி அப்படின்னு முடியறதுக்கு இதின்னு பேரு. இந்த முடிவுக்கு இதின்னு பேரு. முடிவு, எல்லாருடைய முடிவு என்னது? மரணம் தானே. மரணத்துக்கு தான் இதி அப்படின்னு பேரு. அந்த இதிய, அதாவது மரணத்தை பார்த்து ஹசிக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதிகாசம்னு பேரு. மரணத்தை பார்த்து சிரிக்க வைக்கிறது. மரணத்தை பார்த்து சிரிக்க வைக்கிறதுன்னா என்ன? பயப்படாத மரணம், அனாயாசமான மரணம். ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா, அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம். இது ரெண்டும் பெரிய கிஃப்ட் தெரியுமோ. யாரையும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, காபி சாப்பிட்டார், காபி சாப்பிட்டுட்டு கிளாஸ உள்ள கொண்டு போயிட்டு திரும்பி வைக்கும் வரத்துக்குள்ளால மாமா போயிட்டார் அப்படின்னு எவ்வளவு சொல்ல. அனாயாசமான மரணம், ஸ்வஸ்தமான மரணம். அதத்தான் இதிகாசம். அந்த ஸ்வஸ்தமான மரணத்தை எதிர்கொள்றது எப்படின்னா, தபோனம் பிரிவா சொல்லுவாங்க, மரணத்தை மகோத்சவமா பண்ணணும்னு சொல்லுவாங்க ஞானானந்த சுவாமி. மரணத்தை மகோத்சவமாக்குறது, அது என்ன? மரணத்தை மகோத்சவமாக்குறது. மரணத்தை போய் எப்படி மகோத்சவமாக்க முடியும்? இவருக்கு மெட்ராஸ்ல எல்லாம் செத்து போனோம்னா மரணம் தானாவே மகோத்சவம் ஆயிடுறது. என்ன தெரியுமா, போறதுக்கு அப்புறம் டன் டன் கண் டன் டன் கண் டன் டன் இருக்கு இல்லையா? ஆனா அது இல்லை, அது பாடிக்கு பண்றா. ஆனா நான் இருக்கிறதையே மரணத்தை மகோத்சவமா பண்ணி, அதாவது சந்தோஷமா யமனை வெல்கம் பண்ணி உட்கார வச்சு, எங்கேருந்து வர ஏது வரன்னு கேட்டு, எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார், அவர் சொல்லுறத மரணம் இருக்கு. அது நம்ம நிறைய பிக்சரைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். யம தர்மராஜா இப்படி வரார், அப்படி வரார், அப்படி இதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத. ரெண்டு கொம்பு இருக்கு, இரவு பாட்டு மேல வரார், கதை வச்சுட்டு இருக்கார், பாசம் வச்சுட்டு இருக்கார், இப்படி எல்லாம் நம்ம யமனுக்கு ரூப கல்பனை கொடுத்துருக்கோம் இல்லையா, இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம் யமனை. ஸோ அது மாதிரி வராதுன்னு வச்சுக்கோ. அப்படியெல்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை, அதுதான் விஷயம், உண்மை. அப்படி ஒன்றும் வரப்போறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா அப்படியே வர மாதிரி இருக்கட்டுமே, இந்த மரண திசை
அது பாகவதம் சொல்றது. மரண திசைங்கிறது பயப்படுத்துங்கிறது. எவன் பகவான அறியாமைக்கு மரணத்துக்கு போய் விழறானோ, பகவான அறியாம ஒருத்தன் மரணத்துக்குள்ள போய் விழறானால் அவனுடைய மரண திசையானது அவனை இன்னும் பயப்படுத்தும். போற சமயத்துல கண்டம் இருக்கு இல்லையா, கண்டம் குரு 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 குருன்னு கேட்கும். கண்டே குரு குராயத்தே அப்படின்னு குரு குருன்னு இந்த கபம் கடைவாம். மூச்சு வெளில வர முடியாதாம். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்டுக்குள்ளால வாழ்க்கையில என்னெல்லாம் நல்லது பண்ணோமோ கெட்டது பண்ணோமோ எல்லாம் வந்துட்டு போகுமா. நல்லது பண்ணதுக்காக சரி பரவாயில்லைகளை, என்னெல்லாம் கெட்டது பண்ணிருக்கோம்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கே அந்த ரிக்ரெட் பண்றது இருக்கு பாருங்க, அதை விட பெரிய வலி, அது பெரிய வேதனைங்கிறது கிடையாது. ரிக்ரெட் பண்ணறது வைக்கிறதை விட பெரிய வேதனை கிடையாது. பச்சாத்தாபம் சொல்லுவோம். இந்த பச்சாத்தாபத்தை விட பெரிய வேதனை பெரிய தண்டனை இல்லைன்னே சொல்றோம். ஸோ அப்படி ரிக்ரெட் பண்ண வைக்கும். இப்படி ரிக்ரெட் பண்ண வைக்கிறத கஷ்டமா தானே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த சமயம் எனக்கு ரிக்ரெட்டும் இல்லை, எனக்கு சந்தோஷமும் இல்லை. என்ன வந்தாலும் வரட்டும், எனக்கு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் அழியறது இல்லை, சரீரம் தான் அழியறதுங்கிற அந்த எண்ணம் இருந்தா எவ்வளவு பிளஸிங்ஸ். அதுதான் அனாயாசமான மரணம். மரணத்தை கூட மல்லடிக்கிறது இல்லை, மரணத்தை கூட சண்டை போடாம அனாயாசம், ஆயாசமே இல்லாம ஃப்ரீயா ஃப்ரீயா. அப்போ இந்த யமன் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறச்சே எங்கேருந்து வரது கேட்டு ஒன்னு சொல்லுவார், யமலோகத்திலேருந்து நான் வரேன். யமலோகத்திலேருந்து வரேன், ரொம்ப தூரம் இருக்கும். ஆமா ரொம்ப தூரம் இருக்கு. ஏன் எதுக்கு வந்தேன், ரொம்ப தூரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்லை கொண்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் உங்களால கொண்டு போக முடியாது, என்னுடைய சரீரத்தை தான் உங்களால கொண்டு போக முடியும், தாராளமா கொண்டு போங்கோ, இருங்கோ, 2 பேருமா சேர்ந்து ஒரு காப்பி சாப்பிடுவோம், காப்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொண்டு போங்க நம்ம. அந்த அளவுக்கு அதை ஸ்மூத்தா பண்றது. இப்ப டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் கொடுக்க போறத, டாக்டருக்கு இன்ஜெக்ஷன் எடுக்க போறத, டாக்டருக்கு இன்ஜெக்ஷன் எடுக்க போறாரு. இன்ஜெக்ஷன் எடுக்க போறத டாக்டர் வந்து குழந்தைய வலியே தெரிய வைக்காம சாக்லேட் எல்லாம் காமிச்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இப்படி உடம்புல தொட்டு எடுத்து சாக்லேட்டை தொட்டு எடுக்கிறத சிரிக்கும். சிரிச்சுட்டே இருக்கிறத அந்த சூச்சியால குத்து திருப்பி சாக்லேட்டை குத்தி வச்சா அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறதே தெரியாது. இது மாதிரி அந்த மரணத்தை மகோத்சவமா பண்ணிடுறது. மரணத்தை மகோத்சவமா பண்றதுதான் போனதுக்கு அப்புறம் இல்லை, போறதுக்கு முன்னாடி என்னால மிருத்யு கூட போக முடியாது, நான் மிருத்யு கூட போகிறதுக்கு உண்டானவன் அல்ல. என்ன யமதர்மராஜா சொல்றார், கடோபனிஷத்துல சொல்றார், திருப்பி திரும்பி என்ன வந்து பார்த்துட்டே இருக்காண்டா ஒருத்தர் அப்படிங்கிற நச்சிகேதஸ் அப்படிங்கிற ஒரு 5 வயசு பையன் கூப்பிடுறாங்க. நச்சிகேதஸ் அப்படிங்கிற ஒரு 5 வயசு பையன், அந்த 5 வயசு பையனை யமலோகத்துக்கு வராங்க. யமலோகத்துக்கு அந்த பையன் வரத்த யமதர்மராஜா 3 நாள் இல்லை, ஆத்துல இல்லை, அவர் வெளியில போயிருக்கா. இங்க திரும்பி யமதர்மராஜா வந்த உடனே ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிராமணன், ஒரு வேதாத்தியனம் பண்ணவனு 3 நாள் பட்டினி போட்டிருக்குன்னா சர்வநாசம் அந்த கிரகத்துக்கு உண்டாயிடுமே அப்படின்னு பயந்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்காரு. ஸோ இவன் வரம் 2 வரங்கள்லாம் கேட்டோடனே எல்லாம் கேட்டு 3வது வரமா கேட்டான், இனிமே நான் உன்னை பார்க்கப்படாது, எனக்கு மரணம் அடையப்படாது, அதுக்கு உண்டான வரத்தை சொல்லு. அது பெரிய விஷயமாச்சே, உனக்கு இன்னும் நிறைய மெட்டீரியல் சௌக்கியங்களை காட்டி நச்சிகேதஸ பிரலோபனம் பண்றார். பிரலோபனம் பண்றாருன்னா ஆசை காட்டுறாரு, இதெல்லாம் காட்டி ஆசை காட்டுறாரு. இப்படி எல்லாம் தரையன், எனக்கு இதை தரையன், எனக்கு அதை தரையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை காட்டுறான் நச்சிகேதஸுக்கு. நச்சிகேதஸ் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் எனக்கு என்ன கேட்டேன்னு அதைத்தா, உன்னால தரத்துக்கு சக்தி உண்டானால், தரத்துக்கு சக்தி உண்டா அதான் அப்படின்னா அதைத்தா. எவன் சொல்றாரு, யாருமே இது மாதிரி கிட்ட கேட்டது இல்லையப்பா, எல்லாரும் கேட்கறதுன்னா என்னை பார்த்தா சிலவா பயப்படுவா, பயந்தே ஓடி போயிடுவா. இல்லை இன்னும் சிலவா என்ன பண்ணுவா, என்னை பார்த்து ஏதாவது வரம் கேட்கணும்னு சொன்னானே இந்த சொக்க சுகங்கள் எல்லாத்தையும் கேட்பா. எல்லாமே நீ கேட்ட மாதிரி ஒரு வரத்தை யாருமே என்கிட்ட கேட்கலையே, ஏன்னா எல்லாரும் எப்படி வரான், சார் சௌக்கியமா கேட்கறான், திரும்பியும் போறான், see you soon அப்படின்னு சொல்லிட்டு வரானா.
யமலோகத்துக்கு. யமலோகத்துக்கு அவன் முதல்ல ஹை சொல்றான், திருப்பி பூமிக்கு அனுப்புறார், ஏதோ கிரமத்தில் அனுப்புறார். ஸோ போகிறத சீயூ சூன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் செத்து போகத்தானே போறேன்னு சொல்லிட்டு யமன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா போயாச்ச ஒருத்தான். எப்ப பார்த்தாலும் எவனை பார்த்தா ஹை காட்டிட்டு திருப்பி வருதுன்னு இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரா மாதிரி தான் இருக்கு. யமன் க்கு போயிட்டு வருது. ஆனா நீதான் நச்சிகேதா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்றார் நச்சிகேதஸ. ஏன்னா அந்த அந்த உணர்வு எப்படி மரணம் அடையாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் தேவை. அதனாலே ராட்சசாலோ அசுராலோ எல்லாருமே நான் சொல்றது முமுட்சுன்னு தான் சொல்லு. அசுராலாம் இருக்கா இல்லையா? எல்லா அசுரனும் என்ன வரம் கேட்கறான் பிரம்மாட்ட? செத்து போகாம இருக்கணும் தானே கேட்கறான். இதே வரம் தானே உபனிஷத்துல நச்சிகேதஸ் கேட்கறான். ஆனா அசுரால் அங்க செத்து போகாம இருக்கணும்னு கேட்கறது சரீரத்தை சம்பந்தமானது. நச்சிகேதஸ் அந்த சரீரத்தை விட்டு நான் எப்படி எட்டர்னலா மாறணும் அப்படிங்கிறத கேட்கறான். அதுதான் அசுராலுக்கும் நச்சிகேதஸுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம். அப்போ அந்த போகிற சமயத்துல என்னன்னா, இனிமே யமனை பார்க்கப்படாது. நான் சொல்லுவேன், கூட நமக்கு பிறந்தா அப்படின்னு யாராவது இருக்காளா அப்படின்னு, சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு சிப்ளிங்ஸ் அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை எல்லாம் இருக்கா, ஓகே. பட் நம்ம பிறந்த உடனே நம்ம கூட பிறந்தவா அப்படின்னு பாக்குறதுக்கு, நம்ம பிறந்த அந்த டைம்லயே நம்ம கூடவே பிறந்தவ யாருன்னா நம்மளோட மிருத்யு. நம்மளுடைய மிருத்யு தான் நம்ம பிறந்த கூடயே பிறக்கிறது, கூடவே கைப்பிடிச்சு அழிச்சுட்டு வருது, நடக்கிறது, நம்ம கூடவே நடக்கிறது. அதாவது ரொம்ப பாசமுள்ள சகோதரன். யோசிச்சு பாருங்க, ரொம்ப பாசம். ஏன்னா கூடவே நடந்து என்ன பண்றது, கடைசியில கூடவே அழிச்சுட்டு போயிடுறது. ஆனா அது கூட அழிச்சுட்டு போகாம அதை பார்த்து பாரு, நீ தனி நான் தனி, என்ன நீ விட்டுடு அப்படின்னு சொல்றது தான் மரணத்தை மகோத்சவமாக்குறது, மரணத்தினுடைய வாயில தலையை கொடுக்காம இருக்கிறது. அதை பார்த்து நல்லா சிரிச்சு, ஐயே இவ்வளவு தானா நீ அப்படின்னு கேட்க வைக்கிறதுக்கு தான் இத்திஹாசம் அப்படின்னு பேர். எவ்வளவு சொன்னேன். இந்த இத்திஹாசம் அப்படிங்கிறது 2 இதிகாசம் இருக்கு அதுலயே. ஒண்ணு ஏன்னா இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு 2 வழிதான். இந்த மரணத்தை ஜெயிக்கிறது சொல்லுங்கோ, பகவானை அடையிறது சொல்லுங்கோ, நிம்மதியா இருக்கிறது சொல்லுங்கோ, வைகுண்டத்துக்கு போறது சொல்லுங்கோ, எல்லாம் ஒண்ணுதான். நிம்மதியா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுவும் பிரம்ம ஜானம் அப்படின்னாலும் சரி, அதுவும் வைகுண்டத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னாலும், மரணத்தை ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னாலும், முக்தி அடைஞ்சான் இப்படி எல்லாம் ஒண்ணுதான். சோ நம்மளுடைய கான்செப்டே, அத்வைதத்தினுடைய கான்செப்டே என்னன்னு கேட்டா, இந்த செத்து போனதுக்கு அப்புறம் மோட்சம்ங்கிறது இல்லை. சி, அது ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, செத்து போனதுக்கு அப்புறம் மோட்சம்னா எவ்வளவு ஐரணி இருக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு ஐரணி இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், மோட்சம்னாலே மரணம் கிடையாத ஸ்திதின்னு அர்த்தம். அப்ப எப்படி செத்து போனதுக்கு அப்புறம் மோட்சம் சொல்லலாம்? புரியுறதா? ஆனா போனதுக்கு அப்புறம் சாவே கிடையாது. அப்புறம் முக்தி சொன்னா அப்புறம் சாவே கிடையாது. அப்புறம் நீ போய் செத்து போறதுக்கு அப்புறம் எங்க போய் மோட்சத்தை என்னத்த மோட்சம்? அந்த மோட்சம் உண்மை இல்லை, அது போங்கு, அது போலி அப்படின்னு. அந்த மோட்சம் மோட்சம் தான் என்னன்னா, இங்க இப்போ இந்த சமயம் நான் அனுபவிக்கணும். முக்திங்கிறத இப்ப, இதுதானே வால்மீகி பகவான் கேட்ட கேள்வி, முதல்ல கேட்ட கேள்வி, கோனு அஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ இந்த இருக்கிற இடத்துல நான் அதை அனுபவிக்கணும் அப்படிதான் கேட்கலாம். முக்தி அப்படின்னு சொன்னா, இந்த க்ஷணம் என்னுடைய ஹிருதயத்துல என்னெல்லாம் நான் அபிமானம் வச்சுட்டு இருக்கேனோ, என்னோடதுங்கிற அந்த அபிமானம் வச்சுட்டு இருக்கேனோ, அந்த அபிமானமே இல்லாம இருக்கக்கூடிய ஸ்திதிக்குத்தான் முக்தின்னு பேரு. மோக்ஷம் அப்படின்னு சொன்னா எதுல இருந்து மோக்ஷம் அப்படின்னு கேட்டா, பந்தத்திலிருந்து மோக்ஷம், நாட் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ். அது இல்லை அர்த்தம். From the relations.
ஏன்னா மனசுதான் இது எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு இருக்கு. என்னோட வீடு, என்னோட காரு, என்னோட அக்கா, என்னோட அம்மா, என்னோட தங்கை, என்னோட பாரியா, என்னோட குழந்தை, என்னுடைய ஆம்பளையான், இது அம்பட்டும் எது பிடிச்சு மனசுதான் அதை பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த என்னோடது என்னோடது என்னோடதுங்கிறது போகிறதுதான் முக்தி. அப்போ இந்த போனதுக்கு அப்புறம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆக்சுவலி இல்லை. இப்ப இருக்கிற ஸ்திதியிலேயே இந்த க்ஷணமே இந்த இடத்துலயே முக்தி. அது என்னன்னா ஹாப்பியா இருக்குமா, அதுவும் எந்த விதமான வஸ்துக்களாலேயும் இல்லாம சொத்தகா ஒரு சந்தோஷமா இருக்குமா, தானா ஒரு சந்தோஷம். அதுதான் முக்தி. அதுக்குதான் முக்தின்னு பேரு. அப்போ அந்த முக்திக்கு 2 வழி. ஒண்ணு கர்மயோகம் பண்றது, இன்னொன்னு ஞான யோகம் பண்றது. கர்மயோகம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, டூவரும் ரிசீவரும் நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இல்லாம கர்மாவை பண்றதுக்கு தான் கர்ம யோகம்னு பேரு. கர்மா பண்றோம் என்ன, இன்னொன்னு சொல்றேன், பகவானே பகவத்கீதையில சொல்றார், ஒரு க்ஷணம் கூட யாராலையுமே கர்மா பண்ணாமலே இருக்க முடியாது அர்ஜுனாங்கிறார். பரமஹம்சரும் சொல்றார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், யாராலே ஒரு க்ஷணம் கூட கர்மா பண்ணாம இருக்க முடியாது. என்ன, மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். மூச்சு விடுறோம் இல்லையா, இந்த மூச்சு விடுறதே ஒரு கர்மா. சோ நீ எப்படி கர்மா பண்ணாம இருப்ப, எப்படி கர்மத்திலேருந்து விட்டு நிற்க முடியும்? கர்மத்திலேருந்து விட்டு நிற்க முடியாது. அப்ப கர்மத்திலேருந்து விட்டு நிற்கிற நைஷ்கர்மியம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாளேன்னா, அது ஆக்சுவலா கர்மயோகத்தினுடைய எபிட்டம் ஆஃப் கர்மயோகம் தான். அதாவது கர்மயோகத்தினுடைய லாஸ்ட் ஸ்டேஜ், அட்மோஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கர்மயோகம் தான் நைஷ்கர்மியம். என்னன்னா, மூச்சு விடுறதே ஆனா கூட நான் மூச்சு விடுறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம, லெவலேசம் அந்த எண்ணம் இல்லாம, ஒரு கடுகுமணி அளவு கூட அந்த எண்ணம் இல்லாம விடக்கூடிய பண்ணக்கூடிய என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தான் கர்மயோகம். சம்பாதிக்கிறது தப்பில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்றாரு இந்த விஷயத்துல சொன்னத. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்றாரு. நான் ஏன் சொல்றேன்னா, பணத்தை விவேகானந்த சுவாமி அவருக்கு பணத்தை தொட்டா என்னெல்லாமோ பண்ணு உடம்பு ஷாக் அடிக்கும். ஒரு லோகத்தை தொட்டா அவருக்கு ஷாக் அடிக்கும். கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு அவருக்கு ஒரு சிஷ்யன், கிரீஷ் சொல்லுவா. அவர் ஃபாதர் ஆஃப் பெங்கால் டிராமாவுக்கு இந்த கிரீஷ் சந்திர கோஷ். அவரோட ஆத்துல போனோம்னா ஆத்துல நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த கிரீஷ் பரமஹம்சருடைய பரம பக்தர். சோ அவ ஆத்துக்கு போனோம்னா அந்த நியூஸ் பேப்பர் இருக்கு. கிரீஷ் அதை மாத்திரா, அதை பார்க்கறது எனக்கு என்னவோ பண்றதுங்கிறான். சோ அந்த அளவுக்கு லௌகிக்க விஷயம் டச் பண்ண முடியாதவர் அவர். அது டெஸ்ட் பண்றதுக்கு வேண்டிட்டு என்ன, விவேகானந்தர் நம்ம சொல்றோமே, இந்த விவேகானந்தர் மாதிரி ரேஷனல் பர்சன் கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாது. நாட் ஏத்திஸ்ட் பட் ரேஷனல் டு த கோர். அவர் பரமஹம்சர்ல முதல்ல அவர் சொன்னதில்லை, ஒத்துக்கொன்னும் இல்லை. கடவுளை பார்க்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஏதோ சொல்றாரு, சும்மா சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னாரே வழி, எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம சுவாமிஜி ஏத்துன்றது இல்லை, ஏத்துக்கப்படாதுன்னு தான் சாஸ்திரமும் வேதமும் சொல்றது. கண்ணை மூடிட்டு எதையும் நம்பாதே, அதுக்குள்ள, அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். வேதமும் இதை சொல்றது. ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமான சதுஷ்டயம் அப்படின்னு வேதம் நீ லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு எதையும் நம்புங்கிறது. கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. நீ இப்படி நீ நம்பலையானா நீ நாசமா போயிடுவாய், இது நீ நம்பலையானா நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய எந்த கிரந்தமும் சொன்னது கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். இது மற்ற சம்பிரதாயங்கள்ல இது இல்லை. இது மற்ற சம்பிரதாயத்துல நான் சொன்னது, நீ நம்பலையா நீ நாசமா போயிடுவாய், நீ நரகத்துக்கு போயிடுவாய். இந்த கடவுளை தவிர வேற ஏதாவது கடவுளை கும்பிட்டையானா நீ நாசமா போயிடுவாய். ஆனா நம்மளுடைய சனாதன தர்மத்துல ஏத்திசமும் ஒரு தர்சனம்.
அதாவது எய்திசமா இருந்தாலும் பகவானை அடையலாங்கிறது ஒரு தரிசனம். நாஸ்திகவாதம்னே அதுக்கு இருக்கு, பேர் இருக்கு. அது இதுக்குள்ள இருக்குது. அந்த ஏத்திசம் ராமாயணத்துக்குள்ளே இருக்கு. பட் அந்த ஏசுக்கு ராமர் சமாதானம் கொடுக்குறாருங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அது அந்த சமயம் விரும்ப பார்ப்போம், அயோத்தியா கண்டத்துல கடைசியில விரும்புது. சோ ஆனா இப்படித்தான் நம்பணும் அப்படி சொல்லு. நீ பாரு, உனக்கு லாஜிக்கலி அது அக்செப்ட் பண்ண முடியறதா பாரு, பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டேனா. பட் ஒரே ஒரு விஷயம், லாஜிக்கலா பார்த்து நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேனா, திரும்பாது. அதுல இருந்து அப்புறம் திரும்பாது, அதுல கட்டியா பிடிச்சுக்கோ. அந்த பிடிச்சுட்டு இருக்கிற ஒரு பிடியை பிடிச்சுக்கோ. நீ அதுல இருந்து திரும்பி இருக்கணுங்கிறது இல்லை, பட் அதை திரும்ப அதுல பிடிச்சுக்கோ, கட்டியா பிடிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றான். சோ விவேகானந்த சுவாமி ரொம்ப ரேஷனல், சுவாமிஜி ரொம்ப ரேஷனல். இவர் என்ன இப்படி சொல்றாரு, அப்படியெல்லாம் இருக்க முடியுமோ? உலோகத்தை எல்லாம் தொட்டா ஷாக் அடிக்கிறது சொல்றாரு, என்னமோ பண்றது சொல்றாரு, அப்படிலாம் இருக்க முடியுமோ சொல்லிட்டு பரமஹம்சருடைய கட்டிலுக்கு கீழே ஒரு அவருக்கு தெரியாமைக்கு ஒரு செம்பு நாணயத்தை வச்சிருக்கா. இவர் இல்லை, கை கால் மரத்துக்கு போயிட்டா, திருப்பி வந்தார். திருப்பி வந்து அந்த கட்டில் மேல உட்காடுறார். உட்கார்ந்தா தூக்கி போடுறது, தூக்கி என்னவோ இருக்கடா அது கடியில, என்னவோ இருக்கடா இது கடியிலன்னு சொன்னோடனே நரேன் அப்ப நரேன் தானே இங்கேருந்து வந்தார். ஆமா அது கடியில இருக்கு, நான் தான் பைசா வச்சிருக்கேன். அச்சே இப்படி எல்லாம் என்ன பரீட்சை பண்றதுக்கு வேண்டி பண்றேன் பாத்தியா அப்படின்னு அவரும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டார். அது இன்னொன்னு, அது ஒரு பெரிய குவாலிட்டி. அந்த சமயத்துல ஒரு குருவை என்ன போய் நீ பரீட்சை பண்றையே அப்படின்னு அவரும் சொல்லலை, அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டார். ஏன்னா நிறைய அவருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவரே சொல்றது என்ன தெரியுமா, பரமஹம்சரே விவேகானந்தரை காண்பிச்சுட்டு இதுக்காகத்தான் இது வந்திருக்கு. விவேகானந்தரை காண்பிச்சுட்டு இது இதுக்கு வேண்டிதான் இதே வந்திருக்கு அப்படின்னு தானே சொல்லிப்பார். அப்பேற்பட்ட ஒரு குரு சிஷ்ய பந்தம் அது. சோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த லாஜிக்கலி திங்க் பண்ணி இப்படி இருக்கா அப்படி இருக்கா, we have to try it. சும்மா கண்ண முருண்டு நம்ப வேண்டாம். சோ இப்போ இதிகாசம் அப்படின்னு சொல்றது கர்மயோகம்னு சொன்னேன். கர்மயோகம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த கர்மா நான் பண்ணுறேன், அந்த பலன் எனக்கு அப்படிங்கிற என்ன, அந்த கர்மா நான் பண்ணுறேன், அந்த கர்மானுடைய பலன் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம பண்றதுக்கு கர்மயோகம்னு பேரு. இதுதான் மகாபாரதம் பூரா குறிக்கிறது. மகாபாரதம் அப்படிங்கப்பட்ட அந்த இதிகாசம் இந்த கர்மயோகத்துக்காகத்தான் வந்திருக்கு. ராமாயணம் ஞான யோகத்துக்கு வந்திருக்கு. ராமாயணம்ங்கிறது ஞான யோகம். 2 மார்க்கம் தான் இருக்கு இல்லையா, அதனால 2 இதிகாசம் தான் இருக்கு. ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். சோ ராமாயணம் வந்தது ஞான யோகம். அப்போ அந்த ஞான யோகத்துக்குள்ள ஒரு பார்ட்டு தான் கிரியா யோகம். ஞான யோகத்தினுடைய ஒரு பார்ட்டு தான் கிரியா யோகம். சோ இந்த கிரியா யோகத்துக்கும் ராமாயணத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ரொம்ப டெக்னிக்கலா போகல, அதுக்காக திரும்பி வந்துடுறேன். பட் சொல்ல வேண்டியது சொல்லணும் இல்லையா, மாமா முகத்தை பார்க்கறதே பாவமா இருக்கு. ஐயோ நீ படுத்துறாரே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. பட் கொஞ்சம் உள்ள இறங்க புரியுதோ புரியலையோ விட்டுடுங்க, சும்மா போட்டு விட்டுருங்க, புரியும். ராமாயணத்துக்கும் கிரியா யோகத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. மோரோவா சொல்ல போனேன், ஆனால் கிரியா யோகம் தான் ராமாயணம். இந்த ராமாயணங்கிறது வெளியில நடந்ததுங்கிற, அயோத்தியா நடந்ததுங்கிறது இருக்கட்டும். வந்து சொல்லுவேன் எப்பவுமே, அண்டத்துல என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் பிண்டத்துல நடக்கிறது, பிண்டத்துல என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அண்டத்துல நடக்கிறது. புரிஞ்சுது? பிண்டம்ங்கிறது இந்த பாடி, இந்த பாடிங்கிறது இந்த என்டையர் காஸ்மோஸோட காஸ்மிக் இருக்கே, என்டையர் காஸ்மிக்கோட ஒரு மினியேச்சர் தான் இந்த பாடி. What all things we have in this our body is there in this entire cosmic. காஸ்மோஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பாடிக்குள்ள இருக்கு. இது ரெண்டும் வேற இல்லை. இந்த காஸ்மிக் தியரிய புரிஞ்சுக்கிறதுக்கே பகவான் நமக்கு இந்த பாடியை தந்திருக்கான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா நம்மளால?
ஏன்னா இது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. இத புரிஞ்சு இதுல இருந்து மீறி வரணுங்கிறது ஈஸ்வரனுடைய இச்சை. சிருஷ்டி பண்ணினவனுடைய இச்சை என்னன்னா, இதுக்குள்ளேயே நம்ம அகப்பட்டு போகாம இத புரிஞ்சு இதுல இருந்து மீறி வரணும் அப்படின்னு பகவான் ஆசைப்படுறார். இதுக்காகத்தான் கரண கலையபரங்களை தந்திருக்கார் அப்படின்னு சொல்றது. கரண கலையபரங்கள்னா இந்த இந்திரியங்கள், சரீரம் எல்லாம் பகவான் தந்திருக்கார் அப்படிங்கிறது. ஏன் தந்திருக்கார்? இது பாகவதம் ஸ்ருதி கீதை இதை விளக்கி சொல்லுது. பாகவதத்தில ஸ்ருதி கீதை சொல்ல தொடங்குறத ஸ்ரீ சுகர் சொல்ற, புத்தீந்திரிய மனப்பிராணான் பூதானி அசர்ஜத்து விபுகு. புத்தீந்திரிய மனப்பிராணான் பூதாதி அசர்ஜத் விபுகு பாவார்த்தஞ்ச புத்தீந்திரிய மனப்பிராணான் பூதானி அசர்ஜத் விபுகு பாவார்த்தஞ்ச ആത്മനെ അകൽപ്പനായച്ചാന്ന് വരും. ഒരുപാട് മറന്നുപെടുത്തു. ബുദ്ധീന്ദ്രിയ മനഃപ്രാണാൻ ഭൂതാനി അസർജത് വിഭു. சரி வரும், ஞாபகம் வரும், வரும்ப வரும். பட் 4 விஷயத்துக்காக சிருஷ்டி பண்றான் பகவான் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீசுகர். எதுக்குன்னா அட்லீஸ்ட் இத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த புரிஞ்ச புத்தி, இந்திரியம், மனசு, பிராணன் இதெல்லாத்தையும் பகவான் நமக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றான். 4 விஷயத்துக்குள்ள 24 விஷயத்தை அடக்கிட்டார். புத்தி அப்படிங்கிற சப்தத்திலேயே, புத்தியிலேயே மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கக்கூடிய அந்த அந்தக்கரணம்னால உள்ள போட்டார். இந்திரியம் 5 கர்மேந்திரியம், இந்த ஞானேந்திரியம், புத்தி இந்திரியம், மனஹா, பிராணங்கள் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட் நம்மகிட்ட இப்ப என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்ப 4 விஷயத்துக்குள்ள சொல்லியாச்சு. புத்தி இந்திரியம், மனசு, பிராணம் எல்லாம் ஃபுல்லா எதுக்கு சிருஷ்டி பண்ணாருன்னா, அட்லீஸ்ட் இது இந்த லௌகிக சௌக்கியத்தை அனுபவிச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரா. ஏன்னா அஜானத்துல பிரளயம்ங்கிறது ஒரு அஜானம். பிரளயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரளயம்ங்கிறது ஒரு விதமான அஜானம் தான் பிரளயம். பிரளயம் வேற, நம்ம தூக்கம் வேற இல்லை. தூக்கம் தான் பிரளயம். எல்லாம் மகா பிரளயம் வர்றது, எல்லா சமுத்திரம், ஆகாசம், பூமி எல்லாம் இல்லாம ஆயிடுறது அப்படிங்கிற ஸ்திதி எப்போ? தூங்குறது தான். தூக்கம் தான் ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு விதமான பிரளயமாக தூக்கத்தையே சொல்றது. இன்னொரு விதமான பிரளயமா வேணும்னா மரணத்தை பார்க்கலாம். சோ மரணம் வேற, தூக்கம் வேறங்கிறது இல்லை. ஷார்ட்டான மரணம் தான் தூக்கம், லாங்கான தூக்கம் தான் மரணம். மரணங்கிறது ஒரு நீண்ட தூக்கம். மிருத்யு அப்படிங்கிறது நீண்ட தூக்கம். அதே சமயம் தூக்கம்ங்கிறது ஒரு சின்ன மரணம். ஏன்னா இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ போய் லயிக்கிறது. ஆகாசமும் என்ன பொறுத்த மட்டும், நான் சொல்றது இப்ப பாருங்க, நம்மள இண்டிவிஜுவலை பொறுத்த மட்டும் எடுத்துக்கோ. என்ன பொறுத்த மட்டும் ஆகாசம் இல்லை, பூமி இல்லை, காத்து இல்லை, எங்க படுத்துட்டு இருக்கோம் தெரியாது, பேர் என்ன தெரியாது, ஆனா பெண்ணா தெரியாது, யாருக்கு பிறந்தோங்கிறது தெரியாது, குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, எதெல்லாம் என்னோடது என் பக்கத்துல யாரு படுத்துட்டு இருக்காங்கிறது தெரியாது, எல்லாம் போட்டு எங்க படுத்துட்டு இருக்கோங்கிறது தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நான் தூங்குறேன் அப்படிங்கிறது கூட தெரியாது. தூங்குற வேளையில நான் தூங்குறேன் அப்படின்னு யாராவது நினைச்சுட்டு தூங்குறோமா? யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த தூக்கத்தை விசாரம் பண்றதே பிரம்ம ஞானம். இந்த தூக்கத்தை விசாரம் பண்றதுக்கு பாருங்க, அதுவே பிரம்ம ஞானம். பகவான் என்ன கிருபை பண்ணிருக்காரு தெரியுமா நமக்கு? டெய்லி இந்த பிரம்ம விசாரத்துக்கு ஸ்கோப் தந்திருக்கார். டெய்லி என்ன, எப்ப தூங்குறதுக்கு போறோமோ அப்பப்போ இந்த பிரம்ம விசாரம் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கிறது. இல்ல எப்ப முழிச்சுக்கிறோமோ அப்பப்போ இந்த பிரம்ம விசாரம் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கிறது. ஆனா அந்த 2 நேரத்தையும் வீணா போக்கிடுறோம். தூக்கம் அப்படின்னா என்னன்னா, இந்த போலிய எல்லாம் நான் அபிமானம் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இது என்னோடது, இந்த பேரு தான், இந்த ஊரு தான், இது என்னதான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, இந்த உடம்பு தான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த தூங்குறச்ச இது ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன்,
கொஞ்சம் கவனிச்சுங்கோ, புரியும். புரியாம இல்லை, ஏன்னா எல்லாரும் தூக்கத்தான் சேரும். அதனால நல்லா தெரியும், புரியும். புரியாததே கிடையாது, இந்த குழந்தைக்கும் புரியும். புரியுறது இல்லையா? தூக்கத்தை நான் தூங்குறேன். Do you think that I am sleeping while sleeping? Do you know? தெரியாது. சோ அந்த அந்த ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவுக்குத்தான் அகங்காரம்னு பேரு. அதுதான் அஜ்ஞானம். நான் அப்படிங்கிற அப்போ தூக்கம்ங்கிற ஸ்திதி என்னன்னா, அகங்காரமே இல்லாத ஸ்திதிக்கு தூக்கம்னு பேரு. இதுக்கு சுஷுப்தின்னு சொல்லுவா. இந்த ஸ்திதிக்கு தான் சுஷுப்தின்னு சொல்லுவா. இந்த சுஷுப்தியில ஸ்வம் அதீதி சுஷுப்தி. நான் இல்லை என்கிற ஆகக்கூடிய ஸ்திதிக்கு சுஷுப்தி. எந்த நான் இல்லை அப்படின்னா, இந்த போலியா என்னெல்லாம் நான் நினைச்சுட்டு இருக்கேனோ, உடம்புலேருந்து, பேர்லேருந்து, ஜாத்தியிலேருந்து, எல்லாத்துலேருந்து நான் எதை நினைச்சுட்டு இருக்கேனோ, அந்த அந்த போலியான என்ன கடந்த ஒரு ஸ்திதி சுஷுப்தி. அப்போ அந்த ஸ்திதிக்கு, அதாவது பூரா அகங்காரம் ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கப்பட்ட ஸ்திதிக்காக்கும் ஜாகிரத்துன்னு பேரு. ஜாகிரத் ஸ்திதி. இப்ப முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த முழிப்புக்கு அகங்காரம் பூர்ணமா ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கு. ஈகோ, இந்த ஈகோ ஃபுல்லா இருக்கிற ஸ்திதிக்கு அக்கும் ஜாகிரத் அப்படின்னு பேரு. இந்த ஈகோவே இல்லாம இருக்கக்கூடிய ஸ்திதிக்காக்கும் சுஷுப்தின்னு பேரு. இதுக்கு நடுவுல ஒண்ணு வரும். ஏன்னா ஒரு காலம் ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கப்பட்ட அகங்காரத்திலிருந்து ஈகோலஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி ஈகோலஸ் கம்ப்ளீட்டா ஜீரோ ஈகோல இருந்து ஃபுல் அகங்காரத்துக்கு வர முடியாது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்திதி வருது. அந்த ஸ்திதிக்கு சொப்னம்னு பேர். சொப்பனம் அப்படிதான் நம்ம பார்க்கப்பட்ட ட்ரீம் இருக்கு. ட்ரீமுக்கு சொப்பனம்னு சொல்றோம், பட் ஆக்சுவலா சொப்பனம்ங்கிறது ஒரு அவஸ்தை. இதுக்கு பிரம்மசூத்திரத்துல சந்தியாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணத்தை எடுத்துக்கிறார் வியாசர். இந்த சொப்பனத்தை விசாரம் பண்றார். ஏன்னா பாகவதமும் சொல்றது, பிரம்மசூத்திரமும் சொல்றது, இந்த சொப்பன ஸ்திதிய ஒன்னும் விசாரம் பண்ணணும். இன்கிஸ்ட் அதை உட்கார்ந்து 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 பார்க்கணும். அந்த சொப்பனத்துல என்ன சொப்பனம்ங்கிறது, நான் சொல்றது ட்ரீம் இல்லை, கனவு இல்லை. கனவு பார்க்கிறோமே அது இல்லையே சொப்பனம் தான் சொல்றது. இந்த முழிச்சுன்னு இருக்கிறதுக்கும், இந்த அதாவது ஈகோ ஃபுல்லா இருக்கிற ஸ்திதியிலேருந்து ஈகோவே இல்லாத ஒரு ஸ்திதிக்கு போகிறத, அந்த ஒரு டிரான்சிஷன்ல ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரும் இல்லையா. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா. எங்கேயோ ஒரு இடத்துல ஈகோ இல்லாத இடத்துல இருந்து, ஐ மீன் ஈகோ இருக்கிற ஃபுல்லா இருக்கிற இடத்துல இருந்து ஈகோ இல்லாத இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா. அந்த பாயிண்ட பிடிச்சோமானா, அந்த பாயிண்ட், அதாவது நீங்க நம்ம டெய்லி நம்ம நல்லா அனுபவிக்கத்தான் அனுபவிக்கிறோம். பட் இன்னும் ஒண்ணு கொஞ்சம் கேட்கறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்துங்கோ. அது பிடிக்கிறதுக்கு கிரேஸ்ங்கிற காரியம் மாத்திரம் போரும். யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்க போறோம், படுத்துலாச்சு, தூக்கத்துக்குள்ள போற ஒரு ஸ்திதி இருக்கு. படுத்துலாச்சு, தூக்கத்துக்குள்ள போற ஒரு ஸ்திதி இருக்கு. அவன் லைட்டா தூங்கி போயிருப்போம், லைட்டா தூக்கத்துக்குள்ள போயிருப்போம், சுசுப்திக்கு போயிருப்போம். போயிருக்கிற அந்த சமயம் திடீர்னு பக்கத்துல ஒரு போன் அடிச்சு வச்சுங்கோ, திடீர்னு ஏந்திருப்போம். ஓ, நான் தூங்கினேன் போல் இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. கொஞ்சம் தூங்கிருக்கேன்னு தோணிருக்கு. சோ அந்த தூக்கத்துக்குள்ள போகிற ஒரு ஸ்திதி இருக்கு. அந்த தூக்கத்துக்குள்ள போகிற ஸ்திதியில நமக்கு உள்ள ஒரு எண்ணம் தானா உண்டாகாம இருக்க முடியாது. நான் தூங்க போறேன் இல்லை, நான் தூக்கத்துக்குள்ள போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஓரத்துல இருக்கும். அது தூங்குறத தூங்க போறச்ச கவனமா தூங்க போனோம்னா இந்த ஒரு எண்ணம் ஒரு ஓரத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓ, ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப், ஐ ஆம் ஃபாலிங் அஸ்லீப், ஐ ஆம் நாட் ஸ்லீப்பிங். ஆக்சுவலி அந்த டைம்ல நான் தூங்குறது இல்லை, பட் ஐ ஆம் ஃபாலிங் அஸ்லீப் அப்படிங்கறது எனக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்.
அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்ல போனா இந்த ஃபுல்லா ஈகோலேருந்து நம்மளை ஈகோ இல்லாத இடத்துக்கு கொண்டு போறது இருக்கப்பட்ட ஒரு கான்சியஸ்னஸ். இன்னும் சொல்ல போனா அகங்காரம் ஃபுல்லா இல்லாம ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட லாஸ்ட் கான்சியஸ்னஸ். அந்த லாஸ்ட் கான்சியஸ்னஸ் குக்கி போட்டு பிடிச்சிடலான்னா அங்கதான் இருக்கு பிரம்மானுபவம், பியூர் கான்சியஸ்னஸ். அந்த இடத்துலதான் பியூர் கான்சியஸ்னஸ் இருக்கு. ஏன்னா தூங்கிட்டோமா தூங்கி முடிச்ச உடனே அடுத்த நாளைக்கு காலம்பரை எழுந்திருக்கிறத திருப்பி இந்த சேம் ப்ராசஸ் கண்டினியூ. அந்த ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ் ஒன்று வரும், அது தட்டி விடும். அது தட்டி விட்டு தான் ஃபுல்லா அகங்காரம் வந்துட்டு இருக்கு. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், தூங்கி ஏந்திருந்த உடனே உட்கார்ந்து தியானம் பண்ணணும். உடனே ஏந்திருந்து சாடி அங்க போய் இங்க போய் நடக்காம தூங்கி ஏந்திருந்த சமயத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா சீக்கிரம் தியானம் சித்திக்கும் சொல்றார். ஏன்னா தூக்கங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சமாதி. சமாதி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு சமாதி. சமாதிக்கும் தூக்கத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, நான் ஆனந்தமா இருக்கேன் அந்த அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய தூக்கத்துக்கு சமாதின்னு பேரு, அஜ்ஞானத்துல இருக்கப்பட்ட சமாதிக்கு தூக்கம்னு பேரு. சோ அந்த காலம்பரை ஏந்திருந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு சமாதியிலேருந்து முழிச்சு உடனே ஏந்திருந்து சாடி ஓடாம ஒன்னு உட்காந்து தன்னை பார்க்கணும். ஒன்னு உட்காந்து தன்னை பார்க்கறது. அப்படி அந்த தன்னை பார்க்கிற வேளையில உட்கார்ந்து தன்னை பார்க்கிற வேளையில என்ன நடக்கும்னா ஈஸியா அந்த சமாதி ஸ்திதி கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். அப்போ காத்தால எழுந்திருக்கிறோமா, இந்த எழுந்திருக்கிற வேளையில யாரு நம்ம கிட்ட வந்து கேட்டாலும் எப்படி தூங்கினாய்ன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், சுகமாக தூங்கினோம் தான் சொல்லுவோம். ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் சிருஷ்டிலேருந்து இன்னை வரைக்கும் எப்படி தூங்கினேன்னா, ஐயோ துக்கமா தூங்கினேன் அப்படின்னு ஒருத்தன் கூட சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? துக்கமா தூங்குறதுன்னா தூக்கம் கிடையாது, அது ஜாக்கிரதையில தான் இருக்கும். ஏன்னா ஐயோ தூங்கவே இல்லைன்னு தான் சொல்லுவாளே ஒழிய கஷ்டமா தூங்கினேன்னு சொல்ல மாட்டா. கஷ்டப்பட்டு தூங்கினது என்ன, தூக்கத்துல கஷ்டமே கிடையாது. ஏன்னா இந்த தூக்கத்துல ஈகோ கம்ப்ளீட்டா இல்லை, ஆனா அந்த தூக்கத்தையும் ஒண்ணு சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. அந்த தூக்கத்தையும் ஒண்ணு சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. அந்த சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் பிரம்மம்னு பேரு. எவன் நான் தூங்குறதையும் உட்கார்ந்து சாட்சியா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தூங்குறத ஆகாசம் இல்லை, பூமி இல்லை, சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, இருட்டும் இல்லைங்கிற ஒரு ஸ்திதியா இருக்கும் தூக்கம். தூக்கத்துல இருட்டு இருக்கோ கவனிச்சிருக்கீங்களா? இருட்டு இருக்கோ, வெளிச்சம் இருக்கோ? இப்ப வேதம் இதைத்தான் சொல்லிட்டு வருது. வேதத்துல ரிக்வேதத்துல ஒரு சூக்தம் இருக்கு, நாசதீய சூக்தம் அப்படின்னு சொல்லுவா. நாசதாசீம் நோ சதாசீம் ததானீம் நாசி பிரஜோ நோ வ்யோமா பரோயத். இப்படி ஒரு சூக்தம். ஒண்ணுமே இல்லை இல்லை இல்லைன்னு நெக்லெக்ட் பண்ணிட்டே வரப்பட்ட ஒரு சூக்தம். சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு சொல்லுது. சத்துன்னா ஞானம், அசத்துனா அஜ்ஞானம். ஞானமும் இல்லை அஜ்ஞானமும் இல்லை. அதாவது நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ஞானம், நான் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அஜ்ஞானம். இந்த ரெண்டும் தான் தூக்கத்துல நடக்கிறது. தூக்கத்துல நான் இருக்கேனானும் தெரியாது, நான் இல்லைங்கிறதும் தெரியாது. பிகாஸ் என்னை பத்தி ஒரு நினைப்பே தூக்கத்துல இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே அப்போ அந்த இடத்துல நோ வியோமா பரோயத்து, ஆகாசமும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிண்டு கடைசியில் அந்த சூக்தம் என்ன சொல்லிண்டு வருது, ஆனா அந்த சமயத்திலேயும் ஒன்னு இருக்கடாந்தது. யோ அஸ்யாத்யக்ஷ பரமே வ்யோமன் யோ அங்கவேதயதி வானவேதா எப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு ஒரு அத்தியக்ஷன் இருக்கான்னு. அத்தியக்ஷன் தான் சாட்சின்னு அர்த்தம். அத்தியக்ஷன் அப்சர்வர் பண்றான். அது ஒரு தூக்கத்தை அப்சர்வ் பண்ற ஒருத்தன் இருக்கான். அதுக்கு தான் பியூர் கான்சியஸ்னஸ் பேரு, அதுக்கு தான் பிரம்மம்னு பேரு, அதுதான் நான்.
சோ அந்த நான்கிற அந்த எண்ணத்தை தெரிஞ்சுக்கணுமானா தூங்குறச்ச பார்த்தா போதும். இது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. இந்த பிரம்மானுபவம் அப்படின்னு எங்கேயோ போய் தபஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. வாஸ்தவத்துல பிரம்மானுபவம் அனுபவிக்கிறதுக்கு ஒன்னு நல்லா தூங்கி ஏந்திருந்தா போதும். அதனாலேயே உபனிஷத் சொல்லிட்டு உத்திஷ்டத ஜாகிரத பிராபியவரான் நிபோதத. என்னவோ இருக்கு, நீ யோசிச்சு பாருங்கோ. கிடைக்க முடியாது, அடைய முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்க. ஆனா அதுலயே தானே டெய்லி அந்த ஸ்திதியிலே தான் டெய்லி பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் பெரிய காரியமே இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. அதுவும் சரி, அப்ப என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அதுதான் பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். ஏன் அப்சர்வ் பண்ண முடிய மாட்டேங்கிறது தான் வாசனை. நான் ஏன் சொல்ல வந்தேன், இந்த அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத. பிரளயம்ங்கிறது தூக்கம் தான் பிரளயம், தூக்கம் தான் பிரளயம், எல்லாம் அழிச்சு விடுறது. இதைத்தான் காஸ்மிக் லெவல்ல சொல்றது மகா பிரளயங்கிற. ஆகாசம் இடிஞ்சு விடுறது, பூமி இடிஞ்சு விடுறது, மண்ணு கரையிறது, ஜலம் வத்துறது, அக்னி காத்துல அணையிறது, காத்து ஆகாசத்துல லயிக்கிறது, ஆகாசம் அவ்வியக்தத்துல போறது, அவ்வியக்தம் எங்கேயோ போய் லயிக்கிறது, எங்க தெரியாது, எங்க யாருக்கு தெரியாதுன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றோம். அப்ப அந்த அஜ்ஞானம் யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட தான் அஜ்ஞானம் இருக்குங்கிறா. சோ அப்போ நீ இருக்காங்கிறது தெரியறது இல்லையா, இதுதான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி உபனிஷத் வேற இடத்துல சொல்றது. ஆனா பேசிக்கலி தூக்கம் தான் பிரளயம். அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு. அதனால அயோத்தியாங்கிறது இந்தியாவோட மேப்பிலே இருக்கு, இதாகவும் இருக்கு, இதாகவும் இருக்கு. அயோத்தியான்னு என்னன்னா இந்தியாவோட மேப்பில ஹிருதய பாகத்துல அயோத்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி சரீரத்துல ஹிருதயம்தான் அயோத்தியா. இது நான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்றது இல்லை. சதாசிவ பிரம்மேந்திராள் போதேந்திராள் கூட சகச்சாரியார். அந்த சதாசிவ பிரம்மேந்திராள் சொல்றார், தஹர அயோத்தியா சாம்ராஜ்யோத்தாரி. தஹ்ரம் ஒரு ஸ்தானம். தஹ்ரம் கேட்டிருக்கலாம் அந்த வேர்டு, தஹ்ரம். நீங்க சொல்லியிருப்பேன், நிறைய கேட்டுட்டுலாட்டிலும் கேட்டிருப்பேன். சன்னியாசிகள் எல்லாம் வரத்த பூர்ண கும்பம் கொடுப்பாள்லவா சன்னியாசிகளுக்கு. அவ என்ன சொல்றா, பிரஜையா தனே நத்தியாகே நீகே அமிர்தத்வமானசு அப்படின்னு சொல்லிட்டே வரத்த. தஹ்ரம் விபாகம் பரமேஸ்வரபூதம் புண்டரீகம் புரமக் சக்ஸ்தம் அப்படி சொல்றா. தஹ்ரம் ஒரு வார்த்தை. அந்த தஹ்ரம் தான் ஹிருதயம். ஹிருதயம் தான் ஹார்ட் இல்லை, அது ஹிருதயம்ங்கிறது இந்த சைதன்யத்துக்கு உண்டான ஸ்தானம். அந்த இடத்துலதான் ஈஸ்வரன் கட்ட விரல் அளவுக்கு வாசம் பண்றார் அப்படின்னு சொல்றது. யாரோட கட்ட விரல் அளவுக்கு தான் எந்தெந்த சரீரம் இருக்கோ அந்தந்த சரீரத்தினுடைய ப்ரொபோர்ஷன்ல கட்ட விரல் எவ்வளவு இருக்குமோ. ஒரு ஈ அப்படின்னு அந்த ஈக்கு கை இருந்ததுன்னா அந்த ஈனுடைய கைக்கு அளவுல தானே கட்ட விரல் இருக்கும். அந்த ஈனுடைய சரீரத்துல ஈனுடைய கட்ட விரல் அளவுக்கு ஹிருதயத்துல ஈஸ்வரன் வாசம் பண்ற. மனுஷன் தான் அதே மாதிரி, யானை தான் அதே மாதிரி. ஆனா அங்குஷ்ட மாத்திர புருஷங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதா அப்படின்னு புருஷன் ஹிருதயத்துல அங்குஷ்ட மாத்திரமா வாசம் பண்றார், ஆசிரிச்சு இருக்கார் அப்படின்னு வேதம் சொல்றது. அதுக்குதான் அந்தர்யாமி நம்மளும் சொல்றோம். அப்ப அந்த ஹிருதயம் அதுக்கு அயோத்தியான்னு பேரு. அப்போ ராமாயணம் கிரியாயோகம் 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 நான் சொல்லிட்டேன். நானா ஐ ஹாவ் டு ப்ரூவ் தட். சும்மா சொல்லிட்டு ஏனோ தானோ சொல்லிட்டு போகக்கூடாது. கிரியாயோகத்துக்கும் ராமாயணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ராமாயணம்ங்கிறது ஞான யோக சாஸ்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அது எப்படி இருக்கும் பாருங்க. இந்த கிரியா யோகத்துல இல்லாட்டா அந்த ஞான யோகத்துல பிரதானமா 7 எனர்ஜி சென்டர்ஸினுடைய பேரு ரெஃபர் பண்ணப்படுறது. சக்கரம்னு சொல்லுவா, சக்கரம்னு சொல்லுவா. அதுக்கு மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சஹஸ்ராரம் வரைக்கும்
ஒரு 7 பேர் சொல்றான். சில ஆக்சுவலா இது 7 சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா, வாஸ்தவத்துல ஒரு மனுஷ சரீரத்துல பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் சொல்லி கொடுக்குறாரம்மா, பார்வதி எவ்வளவு சக்கரங்கள் இருக்கு தெரியுமா, 7 சக்கரம் நினைச்சுக்காதே, 199 சக்கரம் இருக்கு. இதுல ஈஸ்வரனை அடையறதுக்கு உண்டான ஸ்தானங்கள், மற்ற லௌகிக சக்கரங்கள், லௌகிக எனர்ஜி சென்டர், எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணும். இந்த சக்கரம் சக்கரம் சொல்றோம்னா இதெல்லாம் சரீரத்தில் இருக்கப்பட்ட எனர்ஜி சென்டர்ஸ் அர்த்தம். இங்க இருந்தா எனர்ஜி கிளப்பி விடுறது, எனர்ஜி உருவாகிறது இல்லை, எனர்ஜி கிளம்பி விடுறது. ஏன்னா இந்த எனர்ஜி உண்டாக்கவே முடியாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அது பிசிக்ஸ்ல சொன்ன உடனே எயின்ஸ்டினும் அது லாவாவே போட்டுட்டார். எனர்ஜி கேன் நைதர் கேன் கிரியேட்டட் நோர் டிஸ்ட்ராய்ட் அப்படின்ட்டார். ஸோ எனர்ஜிங்கிறது அந்த சக்தி ஸ்புரணம். இந்த சக்தி ஸ்புரணத்துக்கு உண்டான 199 ஸ்தானங்கள் சரீரத்தில் இருக்கு. அதுல சில சம்பிரதாயத்துல இந்த கிரியா யோகாலேயே 8 சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 இன்னைக்கு கொஞ்சம் ஏன் தியரட்டிக்கலா நம்ம போறேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ராமாயணம்ல நிறைய கேட்டவளத்தான் இருக்கிறது எனக்கு தெரியறது, அதனால கொஞ்சம் உள்ள போறேன். ஆனா இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவர் நான் சொல்லிட்டேன். பிகாஸ் இன்னையிலேருந்து நம்ம இப்போ கதைக்குள்ள போக போறோம். ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபவுண்டேஷனை போட்டுட்டு அப்புறமா கதைக்குள்ள போயிட்டோம்னா இந்த ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ பாருங்க, 8 எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்ற சாஸ்திரம் இருக்கு. ஓரோ எனர்ஜி சென்டர் எங்க இருக்குன்னா மூலாதாரம் எல்லாமே சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இருக்கு, பிசிக்கல் பாடியில் இல்லை, எல்லாமே சட்டில் பாடியில் இருக்கு. இந்த மூலாதாரம்ங்கிறது ஸ்பைனோட ஒரு நாடி, அந்த நாடியினுடைய எண்டில இருக்கிற எனர்ஜி ஸ்தானத்துக்கு மூலாதாரம்னு பேர். கொஞ்சம் மேல வரத்த ஜெனட்டிக்கல் ஆர்கன்ஸ் சொல்ல போனா அந்த பாகத்துல வரப்பட்ட சக்கரத்துக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். இன்னும் கொஞ்சம் மேல வரத்த நாபி இருக்கே, நம்முடைய நாபி, அங்க இருக்கப்பட்ட அந்த சக்கரத்துக்கு மணிப்பூரம்னு பேர். அப்படியே மணிப்பூரத்துல இருந்து தட்டி தட்டி தட்டின்னு வரத்த, இல்லாட்டினா கீழே இருந்து தட்டி தட்டின்னு வரத்த நாபியிலேருந்து யாருடைய சரீரத்திலே அவாவா கையளவுக்கு நாபியில இந்த சுண்டு வரல வச்சுட்டோமானால், இந்த ஒரு சான் பிடிச்சா கரெக்டா அந்த தள்ளவர்களுடைய டிப் எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதோ அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி வந்து இருக்கும். குழின்னு தானே சொல்லுவேன் இல்லையா, குழி, அந்த குழி மாதிரி வந்து இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, ஆக்சுவலி கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. மேலேருந்து தட்டி தட்டி வந்து பார்த்தலான்னா, இப்படி சும்மா மேலேருந்து தட்டி 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 தட்டிட்டு வரத்த ஒரு இடம் வரத்த சாஃப்டா இருக்கும். வி கேன் ஃபீல் தட் சாஃப்ட்னஸ். மேல கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் தாழ வரத்த கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த இடம் தான் இருக்கும் நம்ம முன்னாடி நாபியிலேருந்து ஒரு சான் எடுத்தது. அங்க அநாகத்தம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு. அப்படியே திருப்பி தட்டி தட்டி தட்டின்னு தட்டின்னு வரத்த தொண்டை இருக்கு பாருங்க, இங்க வரத்த திருப்பி ஒரு சாஃப்ட்னஸ் நம்மளால அனுபவிக்க முடியும். அதுக்குள்ள விசுத்தி அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட மேல போறத இந்த தொண்டைக்கும் இந்த புரு மத்தியம் இருக்கு இல்லையா, புரு மத்தியம், இதுக்கு நடுப்பில லலனான்னு ஒரு சக்கரம் சொல்லப்படுறது சில சாஸ்திரங்கள்ல. அப்படி உங்க சக்கரம் இருக்கு, இல்லைன்னு இல்லை, அங்க ஒண்ணு இருக்கு, லலனான்னு ஒரு சக்கரம் இருக்கு. இதை நம்ம 8வது சக்கரமா வச்சுக்கோம். அடுத்தது அக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது இந்த பூமத்தி இருக்கு இல்லையா, இந்த பூமத்திய அங்கேருந்து அந்த ஒரு பாயிண்டா வச்சுட்டு ஒரு லைன் எடுக்கும், ஒரு லைன் பின்னுக்கு எழுக்கும். அதே மாதிரி இங்க எப்படி தட்டின்னு வரது, இங்க ஒரு குழி இருக்கு, இந்த குழியை ஒரு பாயிண்டா எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு லைன் இந்த பக்கம் போடுங்க. ஸோ ஒரு லைன் இப்படி போறது, ஒரு லைன் இப்படி போறது அப்படின்னு வச்சிருக்கேன்னா, இந்த 2 லைனோடையும் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல அக்ஞா சக்கரம் இருக்கு. சகசிராரம்ங்கிறது டிப்பில் இருக்கு. சரீரம் மண்டையோடு பிளாட்டா இல்லை, கவனிச்சிருக்கீங்களோ, மண்டையோடு ரவுண்டா தான் இருக்கு. அந்த ரவுண்டா இருக்கப்பட்ட அந்த டான்ஜென்ட்னு சொல்லுவாங்க,
சர்க்கிள்ல இப்படி எப்படி கோடு போட்டு வரைக்கிறது, அதுல டாப்ல இருக்கப்பட்ட அந்த டான்ஜென்ட் பாயிண்ட் இருக்கே, அங்கதான் இருக்கு சகசிராரம் அப்படிங்கிற ஸ்தானம். அங்கதான் பரமாத்மாவுக்கு வாசஸ்தானம் சொல்லப்படுறது யோக சாஸ்திரத்துல. இதெல்லாம் லலிதா சகசநாமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டா ரொம்ப சுந்தரமா வர்ணிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் இல்ல, சௌந்தர்யலகரியில ஆச்சாரியர்கள் அது ரொம்ப கிளீனா கொடுத்திருக்காரு. சௌந்தர்யலகரி ஆக்சுவல் டெபிக்ஷன் ஆஃப் திஸ் ராஜயோகம். அது ஆக்சுவலா அது நல்ல அழகா கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் சொல்ல வந்து இங்க ஒரு அயோத்தியாவை சொல்றாங்க. அந்த அயோத்தியா எப்படி இருக்கு, இந்த ராமாயணம் பூரா இது எப்படி எல்லாம் இந்த 7 கனெக்ட் ஆகிறது அப்படின்னு நம்ம இந்த 7 சக்கரம் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் அப்படிங்கிற இந்த 7 எப்படி ராமாயணத்துல அன்வயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஆளால இப்படி பண்ண முடியுமான்னு தோணும். ஏன்னா பேசிக்கலி ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இன்னைக்கு சொல்றேன், அப்புறம் போக போக சொல்றேன். ரொம்ப இன்னைக்கு போட்டு விஷயத்துல ரொப்பிட்டேனா அப்புறம் நாளைக்கு நீங்கள்லாம் வராம இருந்துட்டு என்ன பண்ணுவேன். போதேந்திர ஆளுகிட்ட நானும் உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன், அவர்கிட்ட சொல்லி வாக்குத்திய பண்ணிப்பேன், அது வேற விஷயம். பட் சொல்றேன், ரொம்ப டெக்னிக்கலாவும் போகக்கூடாது. ஆனா அதுக்காக ஒரே கதை மாத்திரமும் சொல்ல முடியாது. பிகாஸ் 100 நாள் இருக்குங்கிறதுனால. அந்த 9 நாள் தான் இருந்தா கூட கதையே சொல்ல முடியாது என்னால. அதுக்குள்ள விஷயங்கள் வந்துடும். இப்படி பிளான் பண்ணல ஆக்சுவலா. நான் இப்படி இது ஒண்ணுமே இல்லை, ஆக்சுவலா பிளான் பண்ணேன். எப்படி கொண்டு போறாரு அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் வட்டன்றதப்ப இன்னைக்கு ஒரு 3-4 சர்க்கங்கள் போலாம் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்தேன். பகவான் எப்படி கொண்டு போறார். பட் ஓகே பாப்போம், போற வரைக்கும் போவோம். ஆனா இது இன்னைக்கு நான் இதை சொல்லலே வச்சுக்கோ, ரொம்ப பேர் இருக்கிறது இது சொல்லவும் முடியாது. ரொம்ப பெரிய ஆட்கள். ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா யூ நீட் சம் சிரவணம் பிஃபோர். சரி, அப்படி புரியவே அப்படி இருந்தும் புரியலையேன்னா புரிஞ்சுக்கும். இப்ப கேட்டுட்டேன் இல்லையா, இந்த 100 நாளும் கேளுங்கோ நல்லா புரிஞ்சுக்கும். சோ இந்த 7 சக்கரத்தை குறிப்பிடுறதே 7 காண்டம். 7 காண்டம்ங்கிறது 7 சக்கரத்தை குறிப்பிடுறதா இருக்கு. அதுல யோகி சொல்றத சில சகசிரத்தில் இருப்பார் பரமாத்மா அப்படின்னு சொன்னா, ஞானி ஹிருதயத்துக்குள் இருக்கார் பரமாத்மா அப்படிங்கிறார், பக்தன் பக்தியா இருக்கான் பரமாத்மா அப்படின்னு சொல்றார். அதனால ஞானிக்கு சொல்றத ஹிருதயத்துல பரமாத்மான்னு சொல்லணும். யோகி சொல்றத அதே பரமாத்மாவை சகசிராரத்துல ஸ்தானம் கொடுக்கிறார். அந்த பக்தன் என்ன சொல்றான், பகவான் எங்கும் பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். இது பக்தன். இப்படி வச்சுக்கோளேன். அப்போ அந்த பரமாத்மாவுடைய ஸ்தானம் தான் அயோத்தியா. மேப்பில் இருக்கு, இடமும் இருக்கு, எல்லாம் கரெக்ட். ஆனா அங்க மாத்திரம் தான் இருக்கு நினைச்சுக்கவும் கூடாது. அதே சமயம் நான் 2 மறுக்கிறதுக்கு நான் வரல. இதுதான் நான் சொல்றேன். அதுதான் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன், இதுதான் உண்மைன்னு சொல்ல மாட்டேன். 2ம் இருக்கு. ஏன்னா அதுதான் நான் முதல்ல சொன்னேன், அண்டத்தில் இருக்கிறது எல்லாம் பிண்டத்துல உண்டு, பிண்டத்தில் இருக்கிறது எல்லாம் அண்டத்துல உண்டு. அப்போ அயோத்தியாங்கிறது ஹிருதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வம் பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருஷ்ணாம் வசுந்தரா பிரஜாபதி உபாதாய நிருபாணாம் ஜெயசாலினாம் ஏஷாம் சகரோ நாம சாகரோ ஏன காதிதா ஷஷ்டிபுத்திர சஹஸ்ராணி யம் யாந்தம் பர்யசாரயத் இக்ஷ்வாகூணாமிதம் தேஷாம் ராஜ்ஞாம் வம்சே மகாத்மாவுடைய ராஜ்யம் சொல்றது. மகத் சப்தம் யூஸ்வலி பரம சப்தம். பரமாத்மாவுடைய ஸ்தானம் அயோத்தியா. அதை சொல்லத்தையே ரகுவம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை ஒவ்வொரு எடுத்து மைக்ரோஸ்கோப்ல போட்டு பார்க்கணும்னு நான் சொல்லுவேன்.
ஒன்னும் வால்மீகி வாயிலிருந்து வியர்த்தமா வந்திருக்காது. அதுக்கெல்லாம் 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி சொல்றத இங்க சொல்றார். தஸ்யாம் சர்வாம் பூர்வம் எம் ஏஷாம் ஆத்தி கிருஷ்ணா வசுந்தரா. இந்த பூமியில எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு நகரம் அப்படின்னு இருந்தது. அந்த நகரம் என்னதுன்னு கேட்டா, நகரம் அப்படின்னு சொன்னாலேயே பாருங்க, இனிமே திருப்பி கரம் இல்லாம இருக்கிறதுக்கு நகரம்னு பேர். கரம் கரம் அப்படின்னா விஷம் அர்த்தம். கரம் இல்லாம இருக்கிறதுக்கு கரம்னு பேரு. விஷம் அப்படின்னா என்னன்னா ஜென்மம் சம்சாரத்துக்கு தான் விஷம்னு பேரு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் சம்சாரம். இந்த சம்சாரம் தான் விஷம். இந்த விஷம் இல்லாம ஆகிறதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கிஃப்ட் மனுஷ ஜென்மா. அப்போ நகரம் தான் இது. நகரம் இது ஒரு நகரம். இந்த நகரத்தை ஆக்சுவலி இன்னும் வேதம் சொல்றது, அயோத்தியாங்கிற சப்தமே வேதத்தில் எடுத்து சொல்றது. அதுல சொல்றார், பிரஜாபதி முபாதாய நிருபாணாம் ஜெயசாலினாம். ஜெயம் அப்படிங்கிற ஒரு சப்தம் போட்டாலே இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ ஜெயம் அப்படின்னு சொல்லியாச்சானாலே முக்தின்னு எடுத்துங்கோ, மோட்சம் எடுத்துங்கோ. சும்மா எப்படி என்ன கதை விட்டுட்டு போனா போருமா அப்படின்னு கேட்கலாம். ஏதோ வாய்க்கு வந்தது கோதைக்கு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இதுக்கே தோணும். ஆனா இது ஒன்றும் நான் பிரமாணம் இல்லாம ஒன்றும் சொல்றது இல்லை. மேபி உங்களுக்கு கேட்கறதுக்கு புதுசா இருக்கலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் பிரமாணம் இல்லாம ஒன்றும் பகவானுடைய கிருப்பை சொல்ல வைக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை இப்ப சொல்லிட்டேனா அதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் பகவானே ஹிருதயத்துல இருந்து கொடுத்துடுறாரு. அந்த அனுபவிக்க முடியறது. இது ஜெயம் அப்படின்னு எங்க சப்தம் வருதோ அதுக்கு மோக்ஷம் அப்படின்னு நான் சொல்லிட்டேனா, பாகவதம் எடுத்துக்கோ. பாகவதம்ங்கிறது மோட்ச சாஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாகவதம் ஆரம்பிக்கிறத பாகவதத்துக்கே இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா ஜெயம்னு பேர். ஏன்னா சூதர் பாகவதம் சொல்றதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி தைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய சௌனகால ரிஷிகள்கிட்ட சொல்றார், நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் தத்தோ ஜெயமுதீரையேது அப்படின்னு ஜெயத்தை சொல்லுறேன். ஜெயம்னா என்னன்னா உதீர், என்ன ஜெயம்? முக்திங்கிற அந்த ஜெயத்தை சொல்லுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். சோ ஜெயசாலினாம் அப்படின்னு இந்த ராஜாக்களுக்கு பேரு கொடுத்திருக்கார். ஜெயசாலினாம்னா மோக்ஷசாலினாம், யோகிகள் அர்த்தம். அந்த ராஜாக்கள் இல்லையவா யோகிகள். அதுல முதல் யோகி யாருன்னு கேட்டா தேஷாம் சகரோ நாம சாகரோ ஏன காதினா. அதுல காதிதா, அதுல முதல் சாகரோ ஏன காணிதா. அதுல முதல்ல யார சொல்லி தொடங்குறது பாருங்க சரித்திரம். யார சொல்லி தொடங்குறது? ஏன் இக்ஷ்வாகுவை சொல்லியிருக்கலாம். இக்ஷ்வாகுங்கிற பேர் அயோத்தியாவை சொல்ல வர்ணிக்கிறத குழந்தைகள் தான் லவகுஷால் தான் கதை சொல்றா. அவர் சொல்லிட்டு தொடங்குறத இக்ஷ்வாகுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ரகு சொல்லியிருக்கலாம், இல்லை மனுனே சொல்லியிருக்கலாம். இது ஒன்றும் சொல்லலை, சாகரத்திலேருந்து சொல்றான். ஏன் சாகரத்திலேருந்து தான் சொல்லணும், வேற ஏதாவது சொல்லப்படாதான்னா? சாகரம் அப்படின்னு சொன்னா சமுத்திரம் தெரியறது இல்லையா? சமுத்திரம் அப்படிங்கிற சப்தத்துக்கே புத்தின்னு அர்த்தம். சமுத்திரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இதெல்லாம் வேதத்துல இருக்கு, இதிகாச புராணங்கள்ல கூடமா இருக்கு. இது சொல்றதுக்கு அவசரம் கிடைக்கிறது இல்லை, அவசரம் கிடைச்சாலும் சொல்றது இல்லை. அதுதான் விஷயம். ஏன்னா தயிச்சிக்க முடியாதோ, அது டைஜஸ்ட் ஆகிக்க முடியாதோங்கிறதுனாலயே சொல்றது இல்லை. சொல்லி பார்ப்போமே, அப்புறம் தானே தெரியும் டைஜஸ்ட் ஆகிறதா இல்லையாது. சகரம்னா புத்தின்னு பேரு. சாகரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு புத்தின்னு பேரு. சமுத்திரம் அப்படின்னா சமுதனாது வியாபனத்வாது சமுத்திரோ புத்தி லட்சணம் அப்படின்னு சொல்ற. வியாபிச்சிருக்கு இல்லையா? வியாபிச்சிருக்குங்கிறதுனாலயே அதுக்கு வியாபிச்சிருக்குங்கிறதுனாலயே அதுக்கு சமுத்திரம்னு பேரு போட்டாலாம். பிரபஞ்சத்தில் இருக்கப்பட்ட ஓரோ வஸ்துக்களுக்கும் பேரு போட்டிருக்கு. சூரியன் சூரியன் சொல்றோம் இல்லையா? சூரியன் பகவான் இந்த காலம்பர் உதிச்சு வராரு, அவருக்கு அதுக்கு பேரு போட்டிருக்கு, எவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் எ ஸ்டார். சூரியன் இருக்காரு, இந்த பக்கம் உதிச்சு வருது, அவருக்கு சூரியன் பேரு போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஏன் பேரு போட்டிருக்கு அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்குங்கிறதுனால சூரியன் அப்படின்னு பேரு போட்டிருக்கு.
அப்ப வாஸ்தவத்துல சூரியன் தான் என்னதுன்னா, சூரியன்னா ஆத்மான்னு அர்த்தம். வாஸ்தவத்துல சூரியன் அப்படின்னா ஆத்மா. இது வேதம் சொல்றது. டெய்லி மாத்தியானத்துல சொல்றோம். சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷா. சூரியன்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா, ஆத்மா. அந்த ஆத்மாவை காணாமல் கோணாமல் கண்டுகொடு. இதுதான் தாற்பயம். காணாமல் கோணாமல் கண்டுகொடு, காணாமல் கோணாமல் கண்டுகொடுன்னு சொல்லி சொல்லி என்ன பண்றோம்? காலம்பரை எதிர்த்தோடனே ஐயோ சூரியன் வந்துட்டாரே, வந்துட்டாரே. அது அவசரப்பட வேண்டாம். காலத்துல சந்தியாவனம் பண்றதுங்கிறது ஒண்ணு, ஆனா காலம்ங்கிறது உள்ளேதான் இருக்கு. காலமும் உள்ள இருக்கு. இந்த காணாமல் கோணாமல் கண்டுகொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இனிமே வச்சுங்கோ, தெரிஞ்சுங்கோ. கார்த்தால உதிக்கிறதுக்கு முன்னாடி, உச்சி மண்டையில சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வெளிப்படையா இருந்தாலும் சொல்றேன், வெளிப்படையா இருந்தாலும் பிற விஷயத்தை காணாமல், லோக விஷயத்தை காணாமல், மனம் அந்தண்ட இந்தண்ட கோணாமல் ஸ்வரூபத்தை, ஆத்மஸ்வரூபத்தை கண்டு கொடு. கண்டு கொடுன்னா தியாகம். தியாகம் பண்ண. குடுன்னு என்ன? தியாகம் பண்ணு. அந்த தியாகம் என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. தியாகே நெய்கே அமிர்தத்வமான சுகு. அந்த தியாகம் தான் அமிர்தத்தை கொடுக்கறது. அப்போ இது அதுக்குத்தான் ஆத்மான்னு பேரு சூரியனுக்கு. இந்த சூரியனை பேரு வச்சிருக்கோம். ஏன்னா ஆத்மாவுக்கு என்ன ஸ்வரூபம்னு கேட்டா, அதுக்கு ஒரு டார்ச் லைட் வச்சு காட்ட வேண்டியது இல்லை, சுயம் பிரகாசமா இருக்குங்கிறதுனால சூரியனை காட்டி கொடுக்கறதுக்கு டார்ச் தேவையில்லை. அது உதயமான உடனே பிரகாசமா இருக்குங்கிறதுனால சூரியன் அப்படின்னு அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இருக்கிறதுனால அதுக்கு சூரியன் பேர் கொடுத்துட்டோம். அதே போல சமுத்திரத்துக்கு வியாபன சக்தி இருக்கு, வியாபிச்சிருக்கு. நல்ல என்ன புத்தியா தான் அப்படி இருக்கும். புத்தி தான் நல்ல வியாபிச்சிருக்கும். புத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கறதுனாலயே புத்தி வியாபிச்சிருக்கு. அப்போ லோகத்துல, பிரபஞ்சத்துல, அதாவது அண்டத்துல என்ன வியாபிச்சிருக்குன்னு பார்த்தா சமுத்திரம் வியாபிச்சிருக்குன்னு தெரிஞ்சது. சமுத்திரத்துக்கு புத்தின்னு பேரை போடுவோம் தான். சோ புத்தி விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது ராமாயணம் அப்படிங்கறதுனாலே முதல்ல சாகர சக்கரவர்த்தி தொடங்கிட்டார். விசாரம் பண்ணி புத்தி யூஸ் பண்ணி தெரிஞ்சவங்க ராமாயணத்தைங்கிறதுக்கு. என்ன சொல்றதே ஸ்லோகம் சொல்றதே சொல்லுவா, பக்தியா பாகவதம் ஏம். பக்தியால பாகவதத்தை தெரிஞ்சுட்டுலாம். பக்தியா யுக்தியாச்ச பாரதம். பாரதம் தெரிஞ்சுக்கணுமானா பக்தியும் வேணும், யுக்தியும் வேணும், லாஜிக். ராமாயணம் தெரிஞ்சுக்கணுமானா பக்தியா யுக்தியா வித்பத்தியாச்ச ராமாயண மகார்ணவஹா அப்படிங்கிறது. பக்தி வேணும், ரெவரன்ஸ், யுக்தி வேணும், லாஜிக்கு, வித்பத்தி வேணும், நல்ல தீக்ஷ்ணமான அந்த கிரேஸ் வேணும் ராமாயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ புத்தி கூர்மையா இருக்கணும். அப்படி கூர்மையா இருந்தா தான் லாஜிக் பயன்படும். அந்த லாஜிக்கை வச்சு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுனால அதுவும் குக்கிடா இருக்காதே, வியாபிச்சுக்கோ. உன்னுடைய புத்தியை நல்லா விகாசம் பண்ணிக்கோ. இந்த புத்தியை விகாசம் பண்ணி ராமாயணத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுக்கோ. அப்படிங்கிறதுனாலயே சகர சக்கரவர்த்தியை வச்சு தொடங்கியிருக்கா. இன்னும் சொல்ல போனா லௌகிக ரீதியாவே சொல்ல போனா லோகத்தை பாவனம் பண்ணக்கூடிய கங்கை யாரால வந்தான்னா இந்த சகர சக்கரவர்த்தி இல்லைன்னா கங்கை இல்லை. ஏன் அப்படி சொல்ற? பகீரதன் தானே கங்கையை கொண்டு வந்தான் அப்படின்னு கேட்டா, சகர சக்கரவர்த்தி யாகம் பண்ணலையானா இந்திரன் குதிரையை கொண்டு போயிருக்க மாட்டான். இது எல்லாத்தையும் கதையா பார்க்காதீங்க, கதையா சொல்லி விடுறேன். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி 1000 விளக்கம் இருக்கு, தத்துவம் இருக்கு, பிலாசபி இருக்கு. இந்திரன் குதிரை கொண்டு போனான் அப்படின்னு நல்லா சொன்னா அதுக்குள்ள காரியம் இருக்கு. ஏன்னா குதிரைங்கிறது அங்க கர்மம், குதிரைங்கிறது கர்மம். பகவான் இந்திரன்கிறது அங்க ஈஸ்வரன் நம்மளுடைய கர்மத்தை நம்மள்டேந்து நீக்கிறது தான் இந்திரன் குதிரையை கொண்டு போனான் அப்படின்னு சொல்றான். கர்மத்தை நீக்கிறது, கர்மத்தை நீக்கிற உடனே என்ன இருந்து பாருங்க, 60,000 குழந்தைகளும் போயிட்டான். கர்மம் நீங்கிடுத்து அப்படின்னாலே நைஷ்கர்மிய சித்தி வந்துடுத்துன்னு அர்த்தம். நைஷ்கர்மியம் வந்துடுத்துனாலேயே பந்தங்கள் போயிடுறது. அதுக்குதான் இதிகாசிக்கலி இல்லாட்டினா கதா ரூபத்துல காண்பிச்சா 60,000 குழந்தைகளும் செத்து போயிட்டா அப்படின்னு காண்பிச்சான். வாஸ்தவத்துல சாகிறதோ சபிக்கிறதோ பஸ்மம் ஆகிறதோ ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன அங்க நடக்கிறதுன்னா அவருடைய கர்ம வாசனை போயிடுத்து. கர்ம வாசனை போயிடுத்துங்கிறதுனாலேயே அவருக்கு குழந்தைகள் மேலேயோ பொண்டாட்டி மேலேயோ லௌகிக விஷயத்திலேயோ உள்ள அட்டாச்மெண்ட் போயிடுத்து.
இதுதான் 60,000 குழந்தைகள் போச்சு போச்சு போச்சு. சோ அந்த சகரவ சக்கரவர்த்தியிலேருந்து தொடங்கி அடுத்தது இக்ஷ்வாகு சொல்றார். ராஜ்ஞோ வம்ச மகாத்மனாம் மகதுத்பன்னமாக்கியாரம் ராமாயணம் இது ஸ்ருதம். இந்த மகத்தான ஆக்கியானத்துக்கு ராமாயணம்னு பேரு. ராமாயணம் அப்படின்னு சொன்னாலேயே ராமஸ்ய அயனம், ராமனுடைய கண்ணு அப்படின்னு ஒரு அர்த்தம். ராமனை அடையறதுக்கு உண்டான வழின்னு ஒரு அர்த்தம். அயனம்னா வழி, அயன் வழி. ஹரியான் அப்படின்னா ஹரியானா, ஹரியானா ஹரி வந்த வழிக்கு தான் ஹரியானான்னு பேர். எப்போ வந்தாங்க? தூது போறத வந்தாங்க குஜராத்ல இருந்து ஹஸ்தினபுரத்துக்கு, அந்த வழிதான் ஹரியானான்னு பேர். சோ அது மாதிரி ராமாயணம் அப்படின்னு சொன்ன ராமனை அடையறதுக்கு உண்டான வழி. அதுல தொடங்குறத தர்ம காமார்த்த சகிதம் ஸ்ரோதவ்யம் அனசூயதா. ஹாயா கேளுங்க, காலை நல்லா திறந்து வச்சு கேளுங்க. அனசூயதா கேளுங்கோன்னு, அனசூயதா கேளுங்கோன்னு அர்த்தம் புறாமப்படாம கேளுங்கோங்கிற அர்த்தத்தில் இல்லை. மனச குறுக்கிட்டா வச்சுக்காம பரந்த மனப்பான்மையோட கேளுங்க. ஃபர்ஸ்ட் தோஷமே என்னன்னா ஃபெனட்டிக்கா இருக்காதீங்க, ஃபெனட்டிக்கா இருக்காதீங்க. இதுதான் சரி. பரமஹம்சர் சொல்லுவார், எல்லாருக்கும் இருக்கும் என்னுடைய வாட்சினுடைய டைம் தான் கரெக்டுன்னு நினைச்சுப்பாங்க. என் வாட்ச் டைம் இருக்கே அதுதான் சரின்னு நினைச்சுப்பாலாம். அப்படி இல்லாம இந்த உபனிஷத்தை சொல்றது பகுதா ஸ்ரோதவியம் பகுத்யா ஸ்ரோதவியம். நிறைய கேளு, நிறைய இடத்துல இருந்து கேளு. சரி, அது நான் சொல்லி ஆகணும். நிறைய கேளு, நிறைய இடத்துல இருந்து கேளு. இவா சொல்றதுதான் சரி அப்படின்னு நீயா டிட்டர்மின் பண்ணிக்காத. இவா சொல்றது தப்பு அப்படின்னு நீ டிட்டர்மின் பண்ணிக்காத. அது என்ன தெரியுமோ, இந்த குரு கிட்ட சில ஆளுக்கு ரொம்ப அபிமானம் ஜாஸ்தியாயிடும். அந்த அபிமானம் ஜாஸ்தி ஆகிறதுடைய தோஷம் என்ன ஆயிடுறதுன்னா, இவர் சொல்றதுதான் சரி மற்றவா சொல்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது ஆயிடுறது. அது ஒரு உத்தம குரு பக்தனுடைய லட்சணம் அல்ல. அது ஒரு உத்தம குரு பக்தனுடைய லட்சணம் அல்ல. அப்புறம் ஒரு உத்தம குரு பக்தனுடைய லட்சணம் என்னன்னா, யாரு சொல்றதா இருந்தாலும் ஆஹா என் குருநாதர் ஞாபகம் வருதே அப்படிங்கிறது தான் என் உத்தம குரு பக்தனுடைய லட்சணம். அதுக்கு மர்க்கட முஷ்டின்னு பேரு. இன்னொன்னு நான் சொல்ல போனா, நீங்க போய் மத்தவர்கள் சொல்றத கேட்காதேங்கோ சொன்னா அது உத்தம குருவும் அல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. இந்த மத்தவா சொல்றத கேட்க மாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய சிஷ்யாளுக்கும் இன்செக்யூரிட்டி இருக்கு. அங்க அவ குரு கிட்ட இருந்து பூர்ணமா எதுவும் எடுத்துக்கிட்டு இல்லைன்னு அர்த்தமாயிடுறது. நீங்க அவளை போய் கேட்காதேங்கோ அப்படின்னு சொன்னாருன்னா என்ன தெரியுமோ, அதுல அவருக்கே உள்ளூர் பயம். ஐயோ அவ சொல்லி கேட்டு அவளை ஆகர்ஷிச்சுட்டு அவ பின்னாடியோட போயிட்டா நம்ம என்ன பண்றது? அதே மாதிரி இவளுக்கு என்னன்னா, ஐயோ இவர்கிட்ட சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோமே, அவ சொல்றது இவருக்கு சொல்றதை விட இன்னும் வேற என்னவாவது இருந்ததுன்னா அவ பின்னாடி நம்ம போயிட்டோம்னா அப்புறம் இவருக்கு நம்ம என்ன பண்றது? இல்ல இவர்கிட்ட நம்ம கிடைக்கிறது சலுகை என்ன பண்ணிக்கிறது? இப்படிங்கிற பரஸ்பர ஒரு இன்செக்யூரிட்டி குரு சிஷ்ய பந்தத்துக்குள்ள இருக்கப்படாது. அது பூர்ண குரு சிஷ்ய பந்தம் ஆகாது. அதனால இங்க என்னன்னா அனசூயதான்னா ஃபெனட்டிக்கா இருக்காதேங்கோங்கிற குழந்தை. இப்படியும் இருக்கும். அப்படி அப்போ நான் சொல்ல வந்தேன், அந்த உத்தம குரு பக்தனுடைய லட்சணம் என்னதுன்னு கேட்டா, எங்க போய் உட்கார்ந்தாலும் யார்கிட்ட போய் உட்கார்ந்தாலும் யாரு சொல்றது கேட்டாலும் தன் குரு சொல்ற மாதிரியே காதல விழுறதுதான் அந்த உத்தம குரு பக்தனுடைய லட்சணம். அனசூயதா கேளுங்க. எதை கேளுங்கன்னா தர்ம காம அர்த்த சகிதம். என்ன வார்த்தை இது! சாதாரணமா அர்த்தம் பண்ணணும் வச்சுக்கோ. வால்மீகிங்கிறதுனாலே சூழ்ந்து உட்கார்ந்து பார்க்கணும். இது நம்ம சாதாரணமா அர்த்தம் பண்ணணுமானா, சகிதம் அப்படின்னு சொன்னா என்ன? சேர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். சகிதம் அப்படின்னா சேர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். தர்மம் காமம் அர்த்தம் சேர்ந்திருக்கிற இந்த ராமாயணத்தை கேளுங்கோ அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சொன்னது வால்மீகி. அப்போ தர்ம காம அர்த்த சஹிதம் பிரிச்சுக்கணும். ஹிதம் அப்படின்னா முக்தி, மோட்சம். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னா தர்ம காம அர்த்த
மோக்ஷம். இந்த மோக்ஷம் அப்படின்னு உள்ள பதத்தை சொல்றதுக்கு பதிலா வால்மீகி தர்ம காமார்த்த சகிதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வால்மீகி அனுபவிக்கணும், இப்படி வால்மீகி அனுபவிக்கணும். மோட்சத்துக்குண்டான சாஸ்திரம் ராமாயணம். தர்மகாமார்த்த மோட்சத்துக்கு உண்டான சாஸ்திரம் வைக்கலாம். அப்ப என்னன்னா மோட்சத்துக்கு உண்டான சாஸ்திரம் ராமாயணம் நம்ம சொல்லிட்டோமானா அந்த தர்மம் இருக்கே, காமம் இருக்கே, அர்த்தம் இருக்கே, இது மூணுமே மோட்சத்துக்கு மாறிடுறது. அதாவது மோட்சத்துக்கான தர்மம் மோட்ச தர்மம், மோட்சத்துக்கு உண்டான காமம் மோட்சத்துவம், மோட்சத்துக்குண்டான அர்த்தம் மோட்ச வித்தியை பிரம்ம வித்தியை. அந்த பிரம்ம வித்தியா இருக்கு, மோட்சுக்களுக்கு உண்டான வித்தியா இருக்கு, மோட்ச தர்மமா இருக்கு ராமாயணம். தர்ம காமார்த்த சகிதம் ஸ்ரோதவ்யம் அனசூயதா அப்படிங்கிறதோடு இன்னைக்கு இருக்கட்டும். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அநேகமா அயோத்தியா வரவே முடிஞ்சு 2-3 சர்க்கங்கள் போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அயோத்தியாக்குள்ள நம்ம இன்னும் பிரவேசமாக முடியலை கொஞ்சம். பட் ஓகே, இதுவும் போதேந்திர சங்கல்பம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண.